தங்கம் நடந்த எல்லா விஷயத்தையும் துளசி கிட்ட சொல்லி ஓவரா அழுக. அவளும் தங்கத்தை சமாதானப்படுத்தி எல்லாத்தையும் விசாரிச்சுட்டு தப்பு பண்ணது யாரா இருந்தாலும் நான் என்ன பண்ணணுமோ அதை பண்ணுவேன். நீங்க எதை பத்தியும் கவலைப்படாதீங்க. என்னோட வார்த்தையை தாராளமா நீங்க நம்பலாம்னு சொல்லி அனுப்புறா. அப்புறம் வெளியே தங்கம் அழுதுகிட்டே போக பின்னாடியே துளசியும் வந்து நம்ம இந்த விஷயத்த அட்ரஸ் பண்ணி தான் ஆகணும். இல்லனா ஸ்டூடெண்ட்ஸ் நம்ம அகாடமியை நம்பவும் மாட்டாங்க. கிரிக்கெட்லயும் ஒழுங்கா ஃபோக்கஸ் பண்ண மாட்டாங்க. அதனால இதுக்கு நான் ஒரு கமிட்டி அரேஞ்ச் பண்றேன். ரெண்டு பேரோட சைடையும் கேட்டு ப்ராப்பரா ஒரு கன்க்ளூஷனுக்கு வருவாங்க. ரங்கன் இந்த தப்பா பண்ணிருக்க மாட்டாருன்னு நீங்க நம்புறீங்கல்ல, அதே மாதிரி இந்த அலிகேஷன்ஸும் கிளியர் ஆயிடும்னு நம்புங்கன்னு சொல்ல, ருக்மணியும் சரின்னு சொல்லிட்டு பசங்க கிட்ட வந்து ரங்கன் தங்கம் விஷயத்துல ஒரு கமிட்டி அரேஞ்ச் பண்ணி ப்ரொஃபஷனல் கவுன்சிலரை வச்சு தான் மாடரேட் பண்ண போறாங்க. அதனால அவங்க எடுக்க போற முடிவு நியூட்ரலா தான் இருக்கும்னு சொல்ல, ருக்மணியும் இனிமேல் நீங்க எந்த பிரச்சனையா இருந்தாலும் தைரியமா வந்து என்கிட்ட சொல்லலாம். அது இந்த அகாடமிக்கு எதிரா இருந்தாலும் சரின்னு சொல்லிட்டு போறாங்க. அப்புறம் ரங்கங்கிட்ட இந்த கமிட்டி விஷயத்த எப்படி சொல்றதுன்னு தெரியாம ருக்மணி தயங்குறத பார்த்து ரங்கனும் என்ன சொல்ல வராங்கன்றத புரிஞ்சுக்கிட்டு, மேம் நீங்க எந்த எக்ஸ்பிளனேஷனும் கொடுக்க வேணாம். சொல்ல போனா அவங்க ஓரமா ஒளிஞ்சு நின்னு பேசாம முகத்துக்கு நேரா வந்து சொன்னதே பெரிய விஷயம். நாளைக்கு வேற ஏதாவது ஒரு பிரச்சனைனா நேரா வந்து சொல்லலாம்ன்ற நம்பிக்கை அவங்களுக்கு வரணும். எனக்கு நடந்த விஷயம் அவங்களுக்கும் நடக்க கூடாதுன்னு சொல்லிட்டு கிளம்புறான். இங்க தங்கத்துக்கிட்ட நம்ம பசங்க இந்த கமிட்டி அரேஞ்ச் பண்றதெல்லாம் வெறும் கண்துடைப்பு தான். அது மட்டும் இல்லாம நம்மள பயமுறுத்துவாங்க. ஆனா நம்ம உண்மையை தான் சொல்ல போறோம். அதனால நீ எதுக்கும் பயப்படாத. வாய்ஸ் ரைஸ் பண்ணாலோ இல்ல உன்னை கார்னர் பண்ணாலோ உடனே வெளியே வந்துரு. நாங்க எல்லாருமே உனக்கு சப்போர்ட்டா இருக்கோம்னு தைரியம் கொடுக்கறாங்க. அப்புறம் மறுநாள் கமிட்டிக்கு ரங்கன் வந்ததும், இது உங்களை கார்னர் பண்ற இடமோ இல்ல உங்களை அக்யூஸ்ட் பண்ற இடமோ இல்ல. நீங்க உண்மையை சொன்னா உங்களுக்கான நியாயம் கண்டிப்பா கிடைக்கும்னு சொல்ல, ஒரு ஸ்டூடெண்ட் ஒரு டீச்சர் என்னோட வார்த்தைக்கு இங்க எவ்வளவு வேல்யூ இருக்குன்றது எனக்கு நல்லாவே தெரியும்னு சொல்றான். டாக்டரும் அது உங்களோட ஒப்பீனியன். ஆனா அந்த பொண்ணோட வார்த்தைக்கு இங்க எவ்வளவு மதிப்பு இருக்குமோ அதே மதிப்பு உங்களோட வார்த்தைக்கும் இருக்கும்னு நான் ப்ராமிஸ் பண்றேன்னு சொல்றாங்க. ரங்கனும் என் சைட்ல சொல்றதுக்கு பெருசா ஒன்றும் இல்ல. என் அம்மா எனக்கு பொண்ணு கிடைக்கணுன்றதுக்காக ஊர்ல இருக்க எல்லா ஜோசியர்கிட்டையும் புரோக்கர் கிட்டையும் என் போட்டோவை கொடுத்துருக்காங்க. சொல்ல போனா என் போட்டோ ஊர்ல இருக்க எல்லார் வீட்லயும் இருக்கும். எல்லா பொண்ணுங்களோட போட்டோவும் என் வீட்லயும் இருக்கும். ஆனா நான் அதை பார்த்தது கூட கிடையாது. இந்த மாதிரி விஷயம்லாம் நடக்கும்போது தான் அந்த போட்டோ என் வீட்ல இருக்கதே தெரியும். தங்கத்தை மட்டும் இல்ல இங்க இருக்க எல்லா ஸ்டூடெண்ட்டையுமே நான் ஒரு கிரிக்கெட்டரா மட்டும் தான் பாக்குறேன்னு சொல்றான். அப்புறம் தங்கம் வந்ததும், நீ இங்க தைரியமா உனக்கு நடந்ததா சொல்லலாம். உன்னோட அலிகேஷன்ஸ் கரெக்டா இருந்தா நாங்க டெர்மினேட் பண்றதுக்கும் யோசிக்க மாட்டோம். அது மட்டும் இல்லாம உனக்கு விருப்பம் இருந்தா லீகல் ஆக்ஷன் எடுக்கவும் நாங்க உனக்கு சப்போர்ட் பண்ணுவோம்னு சொல்றாங்க. அப்ப டாக்டரும் இந்த ரூமுக்குள்ள நீ சொல்ற ஒவ்வொரு வார்த்தையும் இந்த ரூமை விட்டு வெளியே போகாது. நீ என்ன சொல்லணும்னு நினைக்கிறத நீ தான் டிசைட் பண்ண போற. உன்னோட மனசு புண்படுற மாதிரி யாரும் இங்க எந்த கொஸ்டினும் பண்ண மாட்டாங்க. நீ தைரியமா அன்னைக்கு உனக்கு என்ன நடந்துச்சுன்னு சொல்லலாம்னு சொல்ல, தங்கமும் மேட்ச் குரூஸ்வலா போய்கிட்டு இருந்தது. விக்கெட் வேற விழுந்துகிட்டே இருந்துச்சு. அதனால அடுத்து இறங்க பேட பண்ணலாம்னு போனேன். அவங்க அவசரப்படுத்தினதுல பேட மாட்ட முடியாம பதட்டத்துல இருக்கும்போது தான் அவர் என்ன தொட்டாருன்னு அன்னைக்கு நடந்ததை நல்லா யோசிச்சு பார்க்க, அவர் கை தொட வந்துச்சு. ஆனா தொடலேன்னு ஒரு மாதிரி குழப்பத்திலேயே இருக்க. ஆனா அவர் ஒரு காலேஜ் பொண்ண கல்யாணம் பண்ணணும்ன்ற இன்டென்ஷன் தப்பு தான். எங்க வீட்ல கல்யாணம் பண்ணி வைக்க பாக்குறாங்க. டெய்லி போட்டோவா அனுப்புறாங்கன்னு ரங்கனோட போட்டோவை எடுத்து காமிக்க, டாக்டரும் அதை வாங்கி தங்கத்துக்கு இதே மாதிரி நிறைய பேரோட போட்டோ வந்திருக்கதா பாக்குறாங்க. அப்புறம் ரங்கன் தான் போட்டோ அனுப்பியிருக்காருன்னு நினைக்கிற மாதிரி உன்கிட்ட ஏதாவது அந்த மாதிரி நடந்துகிட்டாரான்னு கேட்க, தங்கமும் நடந்ததையெல்லாம் நல்லா யோசிச்சு பார்த்துட்டு, அப்படியெல்லாம் எதுவும் இல்ல மேம். நான் தான் என்னோட வாழ்க்கையை நினைச்சு பயத்துல ஓவர் ரியாக்ட் பண்ணிட்டேன்னு சாரி கேட்கிறா. ருக்மணியும் நீ மன்னிப்பெல்லாம் கேட்க தேவையில்ல. அதே சமயம் நீ ஓவர் ரியாக்டும் பண்ணல. உன் வயசுல உன்னோட பொசிஷன்ல இருந்து பார்க்கும்போது இந்த பயம் இந்த பிரஷர் எல்லாமே எங்களுக்கு புரியுது. இந்த கமிட்டியோட நோக்கமே நீ எப்பவுமே எதையுமே சொல்ல முடியாதுன்னு நினைச்சிடக்கூடாதுன்னு தான் சொல்லி அனுப்புறாங்க. அப்புறம் ருக்மணி ரங்கங்கிட்ட, இப்பதான் எனக்கு நிம்மதியா இருக்கு. எல்லாமே நல்லபடியா முடிஞ்சதுன்னு சொல்ல, தினமும் கல்யாண பேச்சு பேசுற இடத்துல இருக்குது எவ்வளவு கஷ்டம்னு எனக்கு தெரியும் மேம். தங்கத்தோட பேரண்ட்ஸ் கிட்ட பேசுங்க. அப்பதான் அவளால கம்ப்ளீட்டா கிரிக்கெட்ல ஃபோக்கஸ் பண்ண முடியும்னு ரங்க சொல்றான். அப்ப தங்கமும் சாரி கேட்கறதுக்கு அங்க வர, உனக்கு கிரிக்கெட் எவ்வளவு பிடிக்கும்னு எனக்கு ஃபர்ஸ்ட் டேவே நல்லா புரிஞ்சுது. எல்லாரையுமே விட்டுட்டு அவங்கள எதிர்த்துட்டு கிரிக்கெட்டுக்காக வந்திருக்க. எங்க அந்த கிரிக்கெட்டை உன்கிட்ட இருந்து பிரிச்சிருவாங்களோன்ற பயத்துல தான் இப்படி பண்ணிட்ட. நடந்ததெல்லாம் மறந்துட்டு கிரிக்கெட்ல ஃபோக்கஸ் பண்ணுன்னு சொல்றான். அப்புறம் பசங்க கிட்ட வந்து தப்பு ஏமால தான். அப்பா அம்மா போட்ட பிரஷர்ல ஓவரா ரியாக்ட் பண்ணிட்டேன்னு சொல்றா. ஆனா மணி இதை நம்பாம உள்ள கூப்பிட்டு போய் உன்னை நல்லா மண்டைய கழுவிட்டாங்கன்னு சொல்ல, அப்ப தியோ அங்க இருந்து அப்செட்டா கிளம்புனதும் அவ பின்னாடியே கேர்ள்ஸ் எல்லாருமே கிளம்புறாங்க. மணி பசங்க கிட்ட இனிமேல் ரங்கம் பேச்சையும் அதுக்கு சப்போர்ட் பண்ற ருக்மணி பேச்சையும் யாரும் கேட்க கூடாது. எல்லாருக்குமே இது ஓகே தானு கேட்க, பசங்களும் சரின்னு சொல்றதோட இந்த எபிசோட முடிச்சிருக்காங்க.